விஜய் டிவில தான் என்னோட குழந்தை இருக்குது, விட்டு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இப்போ விஜய் பிரியங்கா பார்த்தீங்கன்னா வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜய் பிரியங்கா பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை விஜய் டிவியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாகவே வைரலாகிட்டு வருது. ஸோ விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த பிரியங்கா இப்போது பிரியங்கா இல்லாத நிகழ்ச்சியே விஜய் டிவியில் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்காங்க. திறமையும் அதுக்கான முயற்சியும் இருந்தால் என்னதான் தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிய முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்றா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் விஜய் பிரியங்கா. இவங்க ஆரம்பத்தில் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போது எந்த புதிய நிகழ்ச்சி ஆரம்பித்தாலுமே அதில் பிரியங்கா தான் ஆளாக அட்டென்ட் ஆகிடுவாங்க. பிரியங்கா இல்லாத நிகழ்ச்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரியா தேடி பார்க்குற அளவில் தான் இவங்க விஜய் டிவியில் பிரபலமாக இருந்துட்டு வராங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே பல பிரபலங்கள் தெரிச்சு ஓடுவாங்க. ஐயோ, இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்கிற நல்ல பேரெல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு போனால் கெட்டு போயிடுமே அப்படிங்கிற மாதிரியா பலருமே பதறி இருக்கிற நிலையில் பிக் பாஸ் தமிழ் 5வது சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்கிட்ட பிரியங்கா நெகட்டிவை தாண்டி பாசிட்டிவோட கடைசி நாள் வரைக்குமே உள்ளே இருந்து ஒரு ஃபஸ்ட் ரன்னர் அப்பா வெளியே வந்தாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய ரசிகர்கள் பலருமே அவங்கக்கிட்ட கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க. அதே போல் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா இப்போது அடுத்த ரியாலிட்டி ஷோவான குக்கு வித் கோமாளி சீசன் 5லையுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக பிரியங்கா கலந்துருக்குறாங்க. இதுலேயுமே தன்னுடைய சமையல் திறமையை காமிச்சிக்கிட்டு இருக்கிற பிரியங்கா இந்த சீசனில் டைட்டில் வின்னராக ஆக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியலை. அப்படின்னாலுமே அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப தான் பிரியங்கா நடந்துக்கிட்டு வராங்க. அதோட நான் இருக்கிற வரைக்கும் அத்தனை கேமராக்களும் என்ன தான் சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரியா ரகலை பண்ணி அதிகமான கேமராக்களில் பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிட்றாங்க. ஸோ இப்படியான நிலையில தான் ரீசெண்டாக இவங்க ஒரு பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் விஜய் டிவியில் உங்களுக்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இருக்குது, அதே போல் ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சி இருக்குது, இதில் உங்களுக்கு எது பிடிச்ச நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிரியங்கா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த நிகழ்ச்சியால் தான் எனக்கு அங்கீகாரம் கிடச்சிது, அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். அதே போல் ஸ்டார் மியூசிக் என்னோட குழந்தை, அது நல்லபடியாக வளர்ந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவங்களுடைய கலகல சிரிப்போட பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரியங்கா அவங்களுடைய கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்க 2வது திருமணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே இணையத்தில் வந்துட்டு வலம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் அவங்க என்னோட குழந்தை விஜய் டிவியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதை கேட்டு ரசிகர்கள் ஒருவேளை இவங்க எந்த குழந்தையாச்சும் தத்தெடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேசுனது கேட்டதும் இவ்வளோதானா அவங்களுடைய குழந்தை ஸ்டார் மியூசிக் தானா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிச்சிக்கிறாங்க. ஸோ எனிவே பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதே போல் அவங்களுடைய நலம் விரும்பிகள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் திருமணம் அவங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சாலும் அவங்க சீக்கிரமே 2வது திருமணம் செஞ்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியா குழந்தை காதல் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.